நீண்டகால கண்ணோட்டம் தான் வாழ்வில் பெரும் வெற்றிகளை குவித்த மனிதர்களின் முக்கியமான பண்புநலன். இன்று நாம் எப்படி இருக்கோம் அப்படின்றதுல முக்கியம் இல்ல, நாளை நாம் எப்படிப்பட்ட நபராக உருவாக விரும்புகிறோம், நாளை நாம் எப்படிப்பட்ட இலக்குகளை அடைய விரும்புகிறோம் என்பது மட்டும் இல்லாமல் தங்களுடைய எதிர்காலத்தில் ஊடுருவி சென்று அங்கு தம் எதிர்காலத்தில் அவர்கள் வாழ ஆரம்பிக்கின்றனர். பிறகு நிகழ்காலத்தில் வந்து நாம் நமது எதிர்காலத்தை அடைவதற்கு நாம் தற்போது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று எண்ணி தங்களுடைய எதிர்காலத்தை உறுதி செய்து தங்களை ஒவ்வொரு நாளும் செதுக்குகின்றனர். இந்த நீண்டகால சிந்தனையில் வாழ்கின்ற மக்களின் முக்கியமான செயல் என்ன தெரியுமா? தியாகம். சினிமாக்கு போகாம, ஃப்ரெண்ட்ஸுகளோட ஊர் சுத்தாம, கிரிக்கெட் விளையாடாம, மொபைல் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாம, என்டர்டைன்மெண்ட்டுக்கு நேரம் செலவு பண்ணாம தங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய திறமையை மேம்படுத்திக் கொள்வதிலும் அதிகமான நேரம் செலவழிக்கும் மக்களிடம் மட்டுமே இந்த தியாகம் பண்ணுவதற்கான துணிவு இருப்பதை நாம் காணலாம். மக்களே, நண்பர்களே, மாபெரும் மனிதர்கள் வென்றெடுத்த சிகரங்கள் அவ்வளவு சாதாரணமாக அடையப்பட்டவை இல்லை. அவர்களுடைய போட்டியாளர்கள் குரட்டையிட்டுக் கொண்டு சௌகரியமாக தூங்கிக் கொண்டிருந்த போது இவர்கள் இரவு வானில் வியர்வை கயிற்றை பிடித்து ஏறிக்கொண்டிருந்தார்கள்.